ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாத்தையும் வருகன்ற வர இருக்கிறேன். நம்ம சேனலில் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே டிசம்பருக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர் வருமானு யோசிச்சுட்டு இருக்கும் போது உங்களோட ஆதரவை நோக்கி வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபருக்கு வந்து கிவ்அவே கொடுக்கலான்னு இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இந்த மாத கடைசியில் அவங்களுக்கு வந்து கிவ்அவே வந்து போயிடும். இதே மாதிரி நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய புது கிவ்அவேஸ்லாம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 8 ways to make money in ஆன்லைனில் 8 வேஸ் வந்து மணி வந்து எப்படி மேக் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிற முன்னாடி என்ன பண்ண வேண்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் வந்து உடனே பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே வந்துட்டு போகலாம். நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட். சப்போஸ் இஃப் யூ ஆர் வெரி குட் அட் ஒப்பீனியனிங், இது வந்து கேட்கலாம் ப்ரோ, இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து வேலை செய்யலை ப்ரோ, சில நேரம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எதுக்கோ VPN யூஸ் பண்ணுங்க, இதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். VPN யூஸ் பண்ணால் கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் வந்துட்டு உங்களுக்கு அஃபிஷியல் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ் வந்து லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். அப்படி திருட்டு நான் இங்கே வந்து போகிறேன், அதை பார்த்துக்கோங்க. நீங்களோட ஒப்பீனியன் சர்வேஸ் வந்து அட்டன் பண்ணால் உங்களுக்கு வந்து டாலர்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து அதில் சம்பாதிக்கலாம். நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோப். சப்போஸ் இஃப் யூ ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் அட் டேக்கிங் பிக்சர்ஸ், உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து சம்பாதிக்கணும், இல்லை நான் நல்லா ஃபோட்டோ எடுப்பேன் ப்ரோ, இஃப் ஐம் வெரி குட் அட் டேக்கிங் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ்னால் இந்த ஃபோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து நிறைய வந்து அவங்களோட என்ன தேவையான பிக்சர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் வந்து அவங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா, சப்போஸ் இஃப் தே லைக் தட் பிக்சர் அண்ட் இஃப் யூ செலக்டட் தட் பிக்சர், அந்த பிக்சர் அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அந்த வெப்சைட் எனக்கு என்னென்னு தெரியல ப்ரோ அப்படின்னு தெரியாது, நீங்கள் எதுக்குமே வெப்சைட் தெரியல கவலையே பட வேணும், எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். ஓகே, அண்ட் அடுத்த மெத்தட், சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரோ எனக்கு டைப்பிங் ஜாப் தான் ப்ரோ, இந்த ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, எனக்கு டைப்பிங் ஜாப் தான் வரணும், உங்களுக்கும் ஆப்ஷன் இருக்குது. கிளியர் வியூன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த கிளியர் வியூ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டைப்பர்ஸ். இஃப் யூ ஆர் வெரி குட் அட் டைப்பிங், உங்களுக்கு கான்டென்ட் எழுத தெரியும். நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, இப்போ தான் நிறைய AI வெப்சைட் வந்துருச்சு, அதில் வந்துட்டு எப்படி ப்ரோ நான் வந்து கான்டென்ட் வந்து எழுத முடியும்? ப்ரோ கான்டென்ட் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா AI வந்து எழுத தெரியும், ஆனால் அதுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி கிடையாது. AI வந்து உருவாக்குனது அந்த மனுஷன் தான், அவனோட கிரியேட்டிவிட்டி. ஸோ இஃப் யூ ஆர் யூசிங் யுவர் கிரியேட்டிவிட்டி டு ரீச் யுவர் கான்டென்ட் பை ரைட்டிங், திஸ் வெப்சைட் வில் ஹெல்ப் யூ அண்ட் திஸ் வெப்சைட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் கெட்டிங் மணி ஃப்ரம் த ஹோம் வீடியோ டைப்பிங். நீங்கள் நல்ல எழுத தெரிஞ்சுக்கிட்டா இந்த வெப்சைட் வந்து மை பர்சனல் ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் வந்து உள்ளே இறங்கியிருக்கேன், பட் இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வராது, ஆனால் அது பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். யூடியூப் ஆட்டோமேஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் யூடியூப் சேனல் பட் வித்தவுட் ஷோவிங் யுவர் ஃபேஸ். உங்கள் மூஞ்சி தெரியாமல் ஒரு சேனல் உருவாக்கி அதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் வெரி குட் அட் லைக் இஃப் உங்களுக்கு வந்து சம்திங் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு ஸ்பேஸில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இல்லை ஒரு மெடிடேஷன் மியூசிக்கில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இல்லை வாட்ச் கலெக்ஷனில். இப்போ நீங்கள் நிறைய சேனல்ஸ் கூட பார்த்துருப்பீங்களா, ஒயிட் வீடியோ அப்படின்னு வந்து போட்டிங்கன்னா வெறும் ஒயிட் ஸ்க்ரீன் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 23 ஹவர்ஸ் இல்லை 12 ஹவர்ஸ்னு போட்டிருக்கும், ஆனால் அந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா 6-7 மில்லியன் வியூஸ் வந்துருக்கும். அந்த மாதிரி தான் அது வந்து யூடியூப் ஆட்டோமேஷன். அது மாதிரி உங்களுக்கு எது பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஈலான் மாஸ்க் பேசுறது, இல்லை பில் கேட்ஸ் பேசுறது, இல்லை கலைஞர் பேசுறது, ஜெயலலிதா பேசுறது, இந்த மாதிரி அவங்களோட பர்டிகுலர் வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமேஷன் சேனல் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். அது பயங்கர ரீச் ஆகும். இதில் பணக்காரவானவங்க ஏகப்பட்ட பேர் வந்து அமேசான் ஷாப்பர் பேனல் வந்துட்டு நான் காலேஜ் படிக்கும்போது பயங்கரமாக சம்பாரிச்சிருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லைங்க. அமேசான் ஷாப்பர் பேனல்னால் இப்போ சப்போஸ் வந்து இந்த ஏர்பாட்ஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்க, இந்த ஏர்பாட்ஸ் வந்து நம்ம எப்படி வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று ஆப்பிள் வந்து விளம்பரப்படுத்துவான், அப்படி இல்லாட்டி யாராச்சும் வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி தானுங்க. அந்த இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, என்னோட பர்டிகுலர் கோடை போடுங்க, பிஸ்னஸ் ஸ்டாக் 10ன்னு போடுங்க, உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இல்லை வந்துட்டு என்னோட பேரை வந்து போடுங்க, இல்லாட்டி என்னோட லிங்க் வந்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சப்போஸ் இன்ஃப்ளூன்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு வந்து அமேசான் பார்த்தீங்கன்னா அதோட பொருள் இப்போ சப்போஸ் இந்த பொருள் வந்து 100 ரூபானா 30% கமிஷன் 20% கமிஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் லாஸ்ட் மெத்தட், உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப இந்த மெத்தட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடை கூப்பிட்றதுக்கு இதோட எக்ஸ்பர்ட் தான் தேவை, இதுலேருந்து நல்ல அனுபவசாலி தான் தேவை. வெல்கம் காய்ஸ், வெல்கம். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடோ தமிழன் கேமர். கேமிங் எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லி கொடுங்க. கேமிங்கில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நிறையா வழி இருக்குது. எப்படின்னா, ஒன்று கேம் டிசைனிங் மூலமாக சம்பாதிக்கலாம். கேம் டிசைனிங்னா சும்மா இல்லை, கேம் டிசைனிங்னா ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்லேருந்து ஒரு என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட்லேருந்து தனித்தனியாக எல்லாத்துக்குமே வந்து நிறையா ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு நல்லா வந்து ஒரு என்விரான்மெண்ட் கேமில் வந்து இப்போ ஒரு ஜிடிஏல வந்து ஒரு ஃபுல் டிராஃபிக் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அந்த ட்ரீஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டைப் இருக்குது. ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணுமா, இப்போ வந்து ஒரு ஹியூமன் மாதிரியே வந்து சூப்பராக அனிமேட்டடாக நல்லா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா வந்து இமேஜினேஷன் இருக்குன்னா நல்லாவே யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் கேமிங்க்கு நிறையா தேவை. இந்த மாதிரி நிறையா வேஸ் இருக்குது. காய்ஸ், நீங்கள் வந்து கேட்கலாம் யாருன்னு சொல்லிட்டு. இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஷேடோ தமிழ் கேமருங்க. இவன் வந்துட்டு என்ன போடுறான்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஹைடெக் கேம்ஸ், ஹை டெஃபினிஷன் கேம்ஸ், ஹை பிளேபிள் கேம்ஸ், ஹை மாடிஃபைடு கேம்ஸ், பிசி கேம்ஸ், பிளே ஸ்டேஷன் கேம்ஸ், கேரி கேம்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கேம்ஸ்லையோ இல்லை சப்போஸ் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அதில் நீங்கள் எல்லாமே இவனோட வீடியோவில் நான் போட்டுருக்கேன். இங்கே லிங்க் போடுவேன், அப்படி இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போகிறேன். இந்த கேம் இவனோட வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ வருகிறேன் காய்ஸ், நன்றி, வணக்கம், பாய்.